ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் வரலாறு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ஸ்தல வரலாறு. பார்வதி தேவி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. இங்கு ஸ்தல விருட்சம் என போற்றப்படுவது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த ஸ்தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கும். இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் 600ஆம் ஆண்டே, அதாவது 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. ஒரு தோராயமான கால்குலேஷன் தான். ஒரு 100 வருடம் 500 வருடம் 1000 வருடம் அப்படின்லாம் கால்குலேட் பண்ண முடியல. ஸோ ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் ஒரு கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சான்று அளிக்கிறாங்க. சரியா? இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்வி லிங்கம் என அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணாலானவர். மண்ணில் தான் இந்த சிவபெருமான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனை சுயம்பு என்று கூறுவதும் உண்டு. மண்ணால் ஆனதுனால இந்த சிவபெருமானை சுயம்புவாக வந்தவர் அப்படின்னும் கூறுவாங்க. இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சன்னதி கிடையவே கிடையாது. மற்ற கோவில்களைப் போல் விநாயகர், முருகன் போன்ற கடவுள்களும் இங்கு காட்சி தருகின்றனர். முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. சரியா? வரலாறு. முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சி அடைந்தது. மேலும் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கச்சி ஏகாம்பம் என்னும் பெயரில் குறிப்பிட்டு வந்துள்ளது. இந்த கோவிலின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் 58.5 மீட்டர் உயரமும் 9 அடுக்குகளையும் கொண்டது. இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி 1509ஆம் ஆண்டு கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயரே கட்டியுள்ளார். இந்த கோவிலின் மொத்தம் 5 பிரகாரங்கள் உள்ளன. ஸ்தல விருட்சத்தை பார்ப்போம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த, அதாவது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் இங்கு உள்ளது. இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜூர், சாம, அதர்வன என்னும் 4 வேதங்களை குறிப்பிடுகின்றன. ஸ்தல வரலாறை பார்ப்போம். பார்வதி திருக்கைலாயத்தில் சிவபெருமானுடைய கண்களை முதவே சொன்னோம் பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே இந்த வரலாற்றோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன். பார்வதி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது.
சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார். இந்த தவறால் பார்வதியை பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான். பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகிற்கு அறிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமகோட்டத்தில் 32 அறங்களை செய்ய பணிந்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம் தான் பிருத்விகி லிங்கம். அந்த மாமரம் தான் ஸ்தல விருட்சம். காமகோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில். பார்வதி கட்டி தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவ குலைந்தார் என்று அழைப்பர். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்தபோது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார். இழந்த பார்வையில் இடக்கண் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக வரலாறு உண்டு. இங்கு எப்பப்பெல்லாம் விழாக்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறும். மேலும் ஆணி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறும். கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை ஓகேங்களா 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே திறந்துருவாங்க. ஸோ மதியம் 12லேருந்து 4 மணி வரைக்கும் நடை சாத்தியிருக்கும். திரும்ப 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். சரியா? இந்த கோவிலுக்கு எப்படி நம்ம செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அதாவது சென்னைக்கு அருகில் உள்ளதால் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி காஞ்சிபுரத்துக்கு நிறையவே இருக்குது. சரியா? காஞ்சிபுரத்துக்கு சென்னை, திருப்பதி, அரக்கோணம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருந்து பல பயணிகள் ரயில், பேருந்து, இருசக்கர வாகனம், மகிழுந்து, கார் போன்றவையிலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அருகில் உள்ள விமான நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சென்னை ஏர்போர்ட் தான். சரியா? ஸோ அதாவது இது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு வாட்டி போய் பார்த்தா தான் அவருடைய அந்த அழகை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சாதாரண விஷயமா நீங்கள் இதை கடந்து போகாதீங்க. சரியா? ஸோ ஐயாவுடைய அருளாசி பெறுங்க. சிவ 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 சிவா அப்படின்னு நாமம் சொல்கிற ஒவ்வொருத்தரும் சிவபெருமானுடைய ஸ்தலத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா இது நான் இடையில சொல்லியிருக்கேன், பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பஞ்சபூத ஸ்தலம் என்பது 5 சிவன் கோயில்களை குறிக்கிறது. அதாவது ஒவ்வொன்றும் இயற்கையின் 5 முக்கிய கூறுகளான நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு ஆகியவற்றின் வெளிப்படையாக குறிக்கிறது. பஞ்சம் என்பது 5ஐயும், பூதா என்றால் உறுப்புகளையும், ஸ்தல என்றால் இடத்தையும் குறிக்கும். இந்த கோயில்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது. இவற்றில் 4 கோயில்கள் தமிழ்நாட்டில் ஒன்று, ஆந்திர பிரதேசத்தில் உள்ளன. 5 உறுப்புகள் 5 லிங்கங்களில் பதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் கோயிலில் உள்ள சிவனை குறிக்கும் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் அவை பிரதிநிதித்துவம் படும் உறுப்புகள் அடிப்படையில் 5 வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. கோயிலின் சிவன் பிருத்வி லிங்கத்தின் வடிவில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. மற்ற 4 வெளிப்பாடுகள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள அப்புலிங்கம் நீரை குறிக்கும், ஆகாயலிங்கம் வானத்தை குறிக்கும், சிதம்பர தில்லை நடராஜர் கோயிலில் அக்னிலிங்கம் நெருப்பை குறிக்கும், அண்ணாமலையாரில் ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் இருக்கிறது மற்றும் வாயுலிங்கம் காற்றை குறிக்கும். காஞ்சிபுரம் கையால் நெய்யப்பட்ட பட்டுப்புடைகளுக்கு பிரதிபலமானது. ஏகாம்பரநாதர் என்ற பெயரில் இந்த ஆலயங்களில் வடிவமைப்பு இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு தனித்துவம் நிச்சயமாக என்றைக்குமே இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னாலே எல்லா விதத்திலையும் ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ நம்புங்கள்,
உங்களையும் இறைவன் வழிநடத்துவார். இது ஒரு ஸ்தல வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்காம நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு ஹிந்துத்துவத்தை மட்டுமே வழிபட்ட நம்மளுடைய முன்னோர்கள், அப்பன், தாத்தன், முப்பாட்டன், அவர்களுடைய வாழ்வியல் ஆதாரம்தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சபூத ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலம்னாலே நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உடல் அனைத்தையும் சார்ந்ததுங்க பஞ்சபூத ஸ்தலம். நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணரலாம். ஸோ இந்த கோயிலில் சித்தர்கள் இங்கு அறிந்தும் அறியாதையும் இருக்கிறவங்களுக்கு புலப்படுவார்கள். அதாவது அறிந்தும் அறியாதவர்கள்னா இறைவனை உணர்றவங்க, அறிஞ்சவங்க. அறியாதவங்கன்னா குழந்தைங்க. இந்த 2 பேருக்குமே இறைவன் வெவ்வேறு வகையில், அதாவது சித்தர்கள், இறைவன் சித்தர்கள் தான் வழி நடத்துவாங்க. அந்த சித்தர்கள் அங்கு அறிந்தும் அறியாதவர்களுக்கு வெவ்வேறு ரூபத்தில் காட்சி தருவாங்க. உணர்ந்தால் உங்களுக்கு புரியும், உணர்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு புரியும். இதை நம்பி போக, சரிங்களா? ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில். மன அமைதி கிடைக்கும். எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஓடி போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேரும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்புங்க. சிவபெருமான் கோஷம் எழுப்புங்க. மனதளவில் தியானத்தை உள்வாங்கி இறைவனை நேசிங்க. அனைத்தும் நல்லதாக நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.